Hello friends, welcome to Sparks Academy. So நம்ம Sparks Academy TRB கான கிளாஸ் வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்டும் போயிட்டு இருக்கு. சோ அதை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 மார்க் சீரிஸ் வந்து தனியா பார்த்துட்டு இருக்கோம் மெக்கானிக்கல். ஓகேங்களா? சோ மெக்கானிக்கல் TRB ல நம்ம இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மே மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ மே மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா வந்து 3 months இஸ் மோர் சஃபிஷியன்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஆர்பி மெக்கானிக்கல் லெக்சரர் அஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம 2 மார்க் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வந்து மார்னிங் வந்து ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து இப்போ கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம். சோ இந்த 2 மார்க் சீரிஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணும் உங்களுடைய மார்க்ஸ்ல. என்ன விஷயம் அப்படின்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அதுவும் 1 மார்க் டைப்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனா டிஆர்பில 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அபவுட் யுவர் மெரிட் லிஸ்ட். ஓகேங்களா? எஸ், அதுதான் பார்க்க போறோம். நம்ம மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில நம்ம 2 மார்க்ஸ் பார்த்துட்டு வரோம். அதுவும் குறிப்பா வந்து ரொம்ப ஒரு கேட் லெவல்ல இருக்கிற 2 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 2 மார்க்ஸ் பார்த்தாலே போதும். கண்டிப்பா வந்து இதை பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு வந்து ரெண்டாவது கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்னிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா மார்னிங் போஸ்ட் பண்ண அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் டீகோட் பண்ணுங்க. சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீகோட் பண்ணுவோம். சோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 செகண்ட். சோ கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து டிக் வெல்டிங்ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிக் வெல்டிங்ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிக் வெல்டிங் ப்ராசஸ்ல ஆர்க் கரண்ட் அண்ட் ஆர்க் வோல்டேஜ் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆர்க் கரண்ட் ஆர்க் வோல்டேஜ் கொடுத்தாங்க. டிக் வெல்டிங்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான். அது டிக் வெல்டிங் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான். அதோட ஆர்க் கரண்ட்டும் ஆர்க் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லி 50 amps and 60 volt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எஸ், அடுத்து பாருங்க. when in the welding speed கொடுத்துட்டாங்க. வெல்டிங் ஸ்பீட் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. 150 mm per minute. ஒரு மினிட்டுக்கு 150 mm வந்து வெல்டிங் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் கரண்ட் கொடுத்துட்டாங்க, ஆர்க் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? these are all the given data. அதுக்கப்புறம் in another process, ஓகேங்களா, அதே மாதிரி டிக் வெல்டிங் இன்னொரு another process பண்றாங்க. டிக் வெல்டிங் is a carried out of the same at the வெல்டிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 mm per minute. ஓகேங்களா? இதுல வெல்டிங் ஸ்பீட் மாறுது மீன்ஸ் அதே டிக் ப்ராசஸ்ல இன்னொரு ப்ராசஸ் பண்றாங்க. அதுல 150 mm பதிலா நமக்கு என்ன பண்ணுது 120 mm per minute வந்து மாறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா the same arc voltage and heat input to be materials. அதாவது என்னன்னா அங்க எவ்வளவு வந்து ஆர்க் வோல்டேஜ் இருந்துச்சோ அங்க எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் இன்புட் இருந்துச்சோ அதே ஹீட் இன்புட் தான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ராசஸ்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் so that the weld quality remains same. ஓகேங்களா? சோ வெல்ட் குவாலிட்டி சேம் தான். வெல்ட் குவாலிட்டி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டிக் வெல்டிங் ப்ராசஸ்க்கும் செகண்ட் இருக்கிற டிக் வெல்டிங் ப்ராசஸ்க்கும் வெல்ட் குவாலிட்டி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அங்க இருக்கிற ஸ்பீட் நமக்கு என்னன்னு கேட்டா வந்து 150 mm per minute. இங்க இருக்கிற ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 120 mm per minute. சேம் ஆர்க் வோல்டேஜ், சேம் ஹீட் இன்புட். ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the welding current in amps for the process. அதாவது செகண்ட் ப்ராசஸ்க்கான வெல்டிங் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன். ஓகேங்களா? சோ டீகோட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ், ரெண்டாவது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டிக் வெல்டிங் ப்ராசஸ், இங்க ஒரு டிக் வெல்டிங் ப்ராசஸ் இருக்கு. அந்த ரெண்டு டிக் வெல்டிங் ப்ராசஸ்க்கும் தனித்தனியான ஸ்பெசிஃபிகேஷனான காமன் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிக் வெல்டிங் ப்ராசஸ்க்கு 50 amps கரண்ட் போகுது, 60 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் போகுது. அதே மாதிரி அதுக்கான ஸ்பீட் எவ்வளவுன்னு கேட்டா வந்து 150 mm per minute. அதே மாதிரி செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 120 mm per minute வந்து அதுக்கான ஸ்பீடு, வோல்டேஜ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, ஹீட் இன்புட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான கரண்ட் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து கொஸ்டின். சோ கொஸ்டின் டீகோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல எப்படி வந்து ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல எப்படி ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் I²RT அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். Q = I²RT அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தா இன்னைக்கு கொஸ்டின் பார்த்தா மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? சோ பார்ப்போம். சோ ப்ரொசீட் பண்ணலாம் கொஸ்டினை. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கான்னு எடுத்துப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இங்க டிக் 1 டிக் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டிக் 1 இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நமக்கு கிளாரிட்டியா இருக்கும். சோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ டிக் 1ல நம்ம கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. சோ டிக் 1ல கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. டிக் 1ல கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா செகண்ட். சோ டிக் 1ல கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 50 amps கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? 50 amps வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ், 50 amps வந்து கரண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட், 60 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்பீட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் n எடுத்துக்கிறேன். n வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 150 mm per minute.
that is my speed of the first process of T equality. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நமக்கு செகண்ட் ப்ராசஸ்ல என்னமா கொடுத்துருக்காங்க, செகண்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சேம் வோல்டேஜ் சேம் ஹீட் இன்புட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீட், அதான் விஷயம். அப்போ சேம் வோல்டேஜ் அப்படின்னா ஐ வில் டேக் வோல்டேஜ் ஆஸ் அ ஓகேங்களா 60 சேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். கரெக்ட்டுங்களா? எடுத்துக்கலாமா? அப்ப V1 வந்து V2 ன்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? V1 is equal to V2 ன்னு சொல்லலாம் இல்லையா? எஸ். அடுத்தது பாருங்க, நமக்கு ஸ்பீடு N2 is equal to 120 mm per minute. கரெக்ட்டுங்களா? 120 mm per minuteங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ஹீட் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ஹீட் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ஹீட் இன்புட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஸ்மால் கியூ சொல்றோம் அப்படின்னா சேம் ஹீட் இன்புட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஹீட் அப்ளைடு பர் லென்த். ஓகேங்களா? ஹீட் இன்புட் பர் லென்த் யூனிட் லென்த் அப்படின்னா சேம் இன்புட். சேம், அதாவது ஒரு பர்டிகுலர் யூனிட் லென்த்துக்கு நான் எவ்வளவு ஹீட் அப்ளை பண்றேன் அது வந்து மாறவே மாறாது. நீங்க எத்தனை எவ்வளவு தூரம் லென்த் அடிச்சாலும் அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு லென்த் ஹீட் இன்புட் வந்து மாறாது. ஓகேங்களா? அப்பதான் நான் சொல்றேன் Q1 = Q2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தட் இஸ் மை மேஜர் அசம்ஷன். மேஜர் அசம்ஷன் கிடையாது, நான் கொடுத்துருக்கிற டேட்டா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற காமன் டேட்டா. ஓகேங்களா? எஸ். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஸ் பில்டிங்ல ஹீட் இன்புட், அதாவது ஹீட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கன்சர்ன் பண்ணி இருக்கு ஹீட் இன்புட் அதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஐ வில் டேக் டோட்டல் ஹீட் இன்புட், டோட்டல் ஹீட் இன்புட் கேபிட்டல் Q. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி எடுத்தது Q, ஸ்மால் கியூங்கிறது பர் யூனிட் லென்த், அதனால ஸ்மால் கியூன்னு எடுத்துக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Q. ஓகேங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் Qக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் கன்சர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வோல்டேஜ், அதுக்கப்புறமா கரண்ட், அதுக்கப்புறமா டைம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டைம். பட் நீங்க டைம்ங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நம்ம கன்சர்ன் பண்ணல, ஏன்னா வந்து டைம்ங்கிற விஷயம் நம்ம வந்து கொடுக்கல. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவும் எடுக்கலாம், இந்த ஃபார்முலாவும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஃபார்முலா உங்களுக்கு மீன்ஸ் டேட்டா உங்களுக்கு சரியா கொடுக்கல அப்படின்னா இதுல இருந்து வேற ஃபார்முலா நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை R கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற ஃபார்முலா டெரிவ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து பாருங்க, இப்போ நான் என்ன சொல்றேன், ஓம்ஸ்ல யூஸ் பண்ணி V = IR அப்படின்னு எழுதலாமா? V = IR அப்படின்னு எழுதலாமா? எஸ். அப்ப நான் என்ன பண்றேன், இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப Q சப்ஸ்டியூட் பண்ணும்போது V = இங்க பதிலா V க்கு பதிலா I × R ன்னு போடுறேன். அகைன் இங்க ஒரு I இருக்கு, அகைன் இங்க ஒரு T இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I² RT அப்படின்னு போடலாமா? அப்ப என்னுடைய Q ஃபார்முலா அதாவது VIT அப்படின்னு போடலாம், அப்படின்னா வந்து I² RT அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? I² RT இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ்ல தான் நான் கரண்ட் கொடுக்க போறேன், மீன்ஸ் ஹீட் கொடுக்க போறேன். அது நம்ம என்ன சொல்லலாம், வாட் செகண்ட் சொல்லலாம். அப்ப யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க TRB எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எஸ். நமக்கு என்ன கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து யூனிட் லென்த் மீன்ஸ் என்னன்னா ஹீட் இன்புட் பர் யூனிட் லென்த் வந்து ஈக்குவல் சொல்லிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் ஹீட் இன்புட் பர் யூனிட் லென்த் நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் Q இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்ல நான் என்ன பண்ண டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், யூனிட் லென்த் டிவைட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா V கரண்ட் I டிவைடட் பை நமக்கு என்ன ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? பர் யூனிட் லென்த்துக்கான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. பர் யூனிட் லென்த்துக்கான ஸ்பீட் மாற போறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஸ்பீட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்து n எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? n எடுத்துக்கிறேன். அப்ப தட் இஸ் மை ஸ்மால் q. இது என்னது, ஹீட் இன்புட் பர் யூனிட் லென்த். கரெக்ட்டுங்களா? பர் யூனிட் லென்த். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோமா? அப்ப நமக்கு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிக் 1 ப்ராசஸ், டிக் 2 ப்ராசஸ். அப்ப ரெண்டுத்துக்கும் Q ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரெண்டுத்துக்கும் Q ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து Q ஃபார் டிக் 1 ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு Q ஃபார் டிக் 2 ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டா இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு V1ங்கிறது வோல்டேஜ்மா, ஐங்கிறது கரண்ட் I1 பை N1ங்கிறது ஸ்பீட். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி V2 ஓகேங்களா? நெக்ஸ்ட் I2 டிவைடட் பை N2 அப்படிங்கிறது எனக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு செகண்ட் ப்ராசஸோடைய கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ப்ராசஸோடைய கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த கரண்ட் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸுக்கும் செகண்ட் ப்ராசஸுக்கும் வோல்டேஜ் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி மாறும், I1 டிவைடட் பை N1 ஈக்குவல் டு I2 டிவைடட் பை N2 மாறும். கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த I2 தான் கண்டுபிடிக்கணும். I2 I want to solve the I2. அப்ப மற்ற வேலையை சப்ஸ்டிட் பண்ணலாமா? மற்ற வேலையை சப்ஸ்டிட் பண்ணாவது எனக்கு 50 டிவைடட் பை 150. கரண்ட் நமக்கு 50 தானே. அதே மாதிரி N1 ஸ்பீட் வந்து 150 தானே. அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு அடுத்தது இங்க வந்து I2 தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை அப்படியே வச்சுக்கிறேன். N2 வேல்யூ 120 இல்லையா?
120. ஓகேங்களா? இப்போ I2 சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எஸ், I2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. I2 மட்டும் வச்சுக்கிட்டு இட் இம்ப்ளைஸ் தட் I2 மட்டும் வச்சுக்கிட்டு அதெல்லாம் மற்றவங்க கண்டமும் கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போதுனா 120 divided by 150 into 15 போடலாம். கரெக்டுங்களா? 15 போடலாம். கரெக்டுங்களா? அப்போ இதை அடிச்சா நமக்கு என்ன வருது? 3. இதை அடிச்சா நமக்கு என்ன வருது? 4. ஓகேங்களா? அப்போ I2 current 2 of TIG welding 2 ப்ராசஸ்க்கு நமக்கு என்ன வருதுன்னா 40 amps. That is my answer. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்ப இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க. பட் இருந்தாலும் கான்செப்ட் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிக் வெல்டிங்ல என்ன வெல்டிங் அப்படின்னு உங்களுக்கு பிசிக்கலா தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் டிக் வெல்டிங் என்னன்னா கரண்ட் யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கிற ஒரு வெல்டிங் தான் டிக் வெல்டிங். ஓகேங்களா? இங்க கன்சியூமர் எலக்ட்ரோட் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஃபார்முலா தெரியணும். Q = VIT அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தெரியணும். அந்த VIT நம்ம அப்படி இன்னொரு முறை எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து Q = I2RT அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்மால் q அப்படிங்கிறதுனா பர் யூனிட் லென்த்துக்கான ஹீட் இன்புட். ஓகேங்களா? பர் யூனிட் லென்த்துக்கான ஹீட் இன்புட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்பீட் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன் ஸ்பீட் ஆட் பண்றோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 மீட்டருக்கு எனக்கு வந்து இவ்வளவு ஹீட் இன்புட் கொடுக்கும்போது நான் என்ன சொல்றேன் பர் மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பீட்ல நான் போக போறேன். அப்ப நான் எவ்வளவு ஹீட் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கியூங்கிறது VI divided by N. Vங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட், என்னங்கிறது ஸ்பீட். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம I2 கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ இது மாதிரி ரொம்ப தெளிவா படிச்சு வச்சீங்க அப்படின்னா வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி நம்ம ஃபார்முலா ஈஸியா போட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? பட் நீங்க 2 மார்க்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை டீகோட் பண்ணுங்க. டீகோட் பண்ணி அதுல இருந்து டேட்டா எடுங்க. டேட்டா எடுத்துட்டு என்ன கான்செப்ட்ல இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன கான்செப்ட்ல இதை போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் TRB-ல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TRB செலக்ஷனுக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அபவுட் TRB எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா? TRB எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்க எழுதலாம். எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப் டு 50% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் இருக்கு. ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கீழே கொடுக்குறேன், இந்த வீடியோவில் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேற டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 8190879379 அப்படிங்கிற கால் பண்ணுங்க. நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல், சிவில், ஓகேங்களா, EC, EEE அதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். நீங்க வந்து எப்போ எழுதிக்கலாம். எழுதிட்டு உங்களுடைய மார்க் வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க எங்க இன்ஸ்டியூட் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைல் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஈவினிங் போய் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணதான் ரொம்ப கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. ஓகேங்களா? அப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான மோட்ல எந்த மாதிரியான ட்ரிக் வச்சு கொடுத்தாலும் சரி ஈஸியாக நம்ம போட முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு கொஸ்டின்ஸோட வரேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்பதான் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.